அனைவருக்கும் காலை வணக்கம். கிராமாலயா எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1987ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 38 வருஷம் ஆச்சுங்க. 40 வருடமா இந்த சமூக சேவை பணியில் நான் என்னை இணைத்து கொண்டிருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் கழிப்பறைகள் வீட்டில் இருக்காது. ஒரு கிராமம் எடுத்தால் 100 வீடு இருந்துச்சுன்னா 2 வீடுகளில் 3 வீடுகளில் கொஞ்சம் பணம் உள்ள வசதி உள்ள வீட்டில் தான் கழிப்பறை இருக்கும். அப்போ ஆரம்பிச்சது இந்த திட்டம். நான் எப்போ ஆரம்பிச்சேன்னா ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிறப்ப கழிப்பறை கட்டும் திட்டம். அதாவது இந்திரா காந்தி அம்மையார் அவங்க இறப்பு இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு பிறகு ராஜீவ் காந்தி பிரதமர் 1985-86 வராரு. அப்போ இந்த திட்டம் இந்த ஊரக சுகாதார மேம்பாட்டு திட்டம்னு சென்ட்ரல் ரூரல் சானிடேஷன் ப்ரோக்ராம். ரொம்ப அலுவலர்களுக்கு பழைய ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுற சீனியர் மெம்பர்ஸ் தெரியும். அவரு அந்த திட்டத்தை கொண்டு வராரு. ஒவ்வொரு வீடுக்கும் அப்போ 250 ரூபா டார்கெட் கட்டுறதுக்கு. இப்போ 25,000 வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 2,500 ரூபா 3,500 ரூபா அப்படியே போய் 15,000, அப்புறம் மானியத்துடன் உள்ளது. அப்புறம் மானியமே இல்லைன்னு ஒரு பீரியட்ல எடுத்தாங்க. 500 ரூபா ஒரு டாய்லெட்டுக்கு 500 ரூபா நீங்கள் கட்டினா அதை நீங்கள் தான் கட்டிக்கணும்னு சொல்லிலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 40 வருட காலங்களில் 10 பாரத பிரதமர்களின் அனைத்து திட்டத்திலையும் கழிப்பறை கட்டு மேம்பாட்டு திட்டத்தில் நான் பங்கேற்றவன். எத்தனை பிரதமர் நீங்க பாருங்க. பாரத பிரதமர் அன்றைய பாரத ராஜீவ் காந்தி இருந்து இன்றைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் தூய்மை இந்தியா திட்டம் வரைக்கும் நான் பங்கேற்றிருக்கேன். எல்லா திட்டத்திலையும் முன்மாதிரியா சில கிராமங்களை உருவாக்கியிருக்கேன். ராஜீவ் காந்தி இருக்கும்போது முன்மாதிரியா ஒரு சில கிராமங்களை உருவாக்கியிருக்கேன். வாஜ்பாய் இருக்கும்போது, நரசிம்மராவ் இருக்கும்போது, மன்மோகன் சிங் இருக்கும்போது, ஐக்கிய குஜரால் இருக்கும்போது, தேவகவுடா இருக்கும் பொழுது, சந்திரசேகர் இருக்கும் பொழுது, எல்லா விபி சிங் இருக்கும் பொழுது எல்லோருடைய திட்டங்களிலும் பங்கேற்று ஒரு சுகாதார மேம்பாட்டு திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கிராமாலயா தொழில்நுட்பத்தை நான் உருவாக்கினேன். 1989 ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது அன்றைய காலத்துல லோ காஸ்ட் சானிடேஷன் கம் ஸ்கேவெஞ்சர்ஸ் ரிஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்னு கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம குறைந்த செலவிலான கழிப்பறை கட்டுத்திட்டம் மற்றும் துப்புரவு பணியாளர்களும் மறுவாழ்வு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அது ராசிபுரம் திருச்செங்கோடு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அன்றைய சேலம் மாவட்டத்தில். அப்போ 1989 கட்டின கழிப்பிடம் இன்றும் பயன்பாட்டில் பராமரிப்பில் மக்கள்கிட்ட இருக்கு. அப்பனா எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க, 35 வருஷம் ஆச்சு. 35 வருடமா ஒரு டாய்லெட் நான் அப்போ 2,500 ரூபாய்க்கு கட்டி கொடுத்தேன். ஸ்ட்ராங்கா இருக்கும். டாய்லெட் கட்டும் பொழுது யானை இடிச்சா கூட அந்த டாய்லெட் உடையக்கூடாதுன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா தரமாக கட்டி குடிக்கப்பட்ட கழிப்பறைகள். அந்த பிளாஸ்டரிங் பண்ண அந்த இப்படி தடவி பார்ப்பேன், அது நல்லா ஸ்மூத்தா இருக்கணும். செவுரு வச்சிருந்தாங்கன்னா, செங்கல் அப்படியே எடுத்திருந்தாங்கன்னா அந்த செவுரு சுவர் கொஞ்சம் சாய்வா இருந்தா கூட தள்ளி விட்டுருவாங்க கட்டடத்தை. அப்படி உருவாக்கி கிராம நிர்வாகத்தை உருவாக்கி அந்த சுகாதாரமான கழிப்பிடங்கிறது மக்களுக்கு கிடைக்க வேண்டும். பயன்படுத்தக்கூடிய கழிப்பறையா இருக்கணும், அது பராமரிப்புல உள்ள கழிப்பறமா இருக்கணும், அது பயனுள்ள கழிப்பறையா இருக்கணும். அப்படிங்கிற 3 கான்செப்ட்ல கொண்டு வரும். நான் போகும்போது ஒரு தாத்தா இருக்காரு, அவர் பேர் நடராஜன். அவர் நெசவாளர் காலனியில கட்டுறோம் ராசிபுரத்துல. அப்ப அந்த தாத்தாவுக்கு ஒரு சின்ன பையன், அவங்க அம்மா 2 பேரும் போட்டோ எடுக்கிறேன் டால் கட்டி. அப்பெல்லாம் இந்த கேமரா, இப்பெல்லாம் வீடியோ கேமரா நிறைய வந்துருச்சு. அப்போ எஸ்எல்ஆர் கேமரான்னு அப்படி அடிச்சோம்னா ஃபிலிம் போட்டு அடிக்கணும். ஃபிலிம் அது எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா போட்டோ ரெக்கார்ட் ஆயிரும். அந்த கேமரா மினோல்டான ஒரு கேமரா வச்சிருந்தேன். இப்போ அந்த கேமரா வச்சிருக்கேன் வீட்டில். ஸோ அதில் எடுப்பேன் ஃபோட்டோ. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஃபோட்டோஸ். அந்த தாத்தாவை அவருக்கு 2 வயசு ஒரு குழந்தை இருக்கும்போது நான் அந்த வீட்டில் டால் கட்டி கொடுத்தேன். 25 வருடங்களுக்கு இந்த டீம், இவங்க கீதா நான் எல்லாம் போகிறோம். அந்த கட்டின டால்கெலாம் மக்கள்கிட்ட பராமரிப்பு இருக்கா, பயன்படுத்திட்டு இருக்காங்களா, அதனால பயனடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்க போனப்ப அதே தாத்தா வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா அந்த வீட்டில் தான் முதல் ஆரம்பிச்சேன். அந்த ஊரில் 5000 டால் கட்டணும், திருச்செங்கோடு ராசிபுரத்துலையும். அந்த வீட்டுக்கு போனால் அவர் இருக்காரு. தாத்தா எல்லாம் ஒரு பெரியவர் இருக்காரு. அவர் வணக்கம் சார், எங்க அந்த ஐயா இருக்காரான்னு கேட்டேன். அந்த ஊர்ல வராங்க. ஐயாவும் அந்த அம்மா வராங்க. 2 பேரும் தாத்தாவும் பாட்டியா மாறிட்டாங்க. 2 வயசுல குழந்தை இருக்கும், தாத்தாவும் பாட்டியா வர்றாங்க. இந்த 2 வயசு பையன் 27 வயசு பையனா மாறிடுறான். அந்த பையனுக்கு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. நான் பாக்குறப்ப அதாவது எதுக்கு சொல்லணும்னா, அந்த தாத்தாவும் பாட்டியும் அவங்க ஒரு பையன், அவங்க பையனுக்கு ஒரு பையன், இந்த 3 தலைமுறைகளை அந்த கழிப்பறத்தை பயன்படுத்துறாங்க. எதற்காக சொல்ல வேணும்னா, அந்த காலத்துல ராஜீவ் காந்தி சொல்லியிருக்காரு. அதாவது 1 ரூபாய் நாங்க அனுப்பிச்சோம்னா 17 காசு தான் மக்கள்கிட்ட போகுது, நடுவுல கரைஞ்சு போயிருது. யானை அனுப்பிச்சோம்னா என்ன வருது, பூனை வருது, இல்லைன்னா எலிதான் வருது, மக்கள்கிட்ட கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் நேரடியாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் ஒவ்வொருத்தரும் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க.
அந்த அக்கௌண்ட்டுக்கே அந்த பணம் போய் சேரும், அந்த பஞ்சாயத்துக்கே போய் சேரும். அந்த காலத்துல பஞ்சாயத்து ராஜ் சட்டம்லாம் கொண்டு வந்தார். ஸோ அப்போ இருந்து அந்த திட்டத்தை ஆரம்பிச்சு, ஒரு திட்டம் என்பது மக்களுக்காக, மக்களால் செயல்படுத்தக்கூடிய, மக்கள் பயன்படக்கூடிய ஒரு திட்டமா இருக்கும். எந்த ஒரு திட்டமும் தோல்வி அடையுதுன்னா அதுக்கு யாரு காரணமா இருப்பாங்கன்னா மக்கள் கிடையாதுங்க. அதை செயல்பாட்டாளர்கள் செயல்படுத்துறாங்கல்ல, அவங்க தான் காரணம். மக்கள் எந்த ஒரு திட்டத்தையும் வெற்றியை தான் செய்வார்கள். அப்படி தோல்வி அடையுது என்றால் அந்த திட்டம் சரியில்லாத திட்டம், சரியில்லாத நபர்களால் சரியில்லாத ஒரு இதுல வந்து பண்றாங்கன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அதனால அரசு, மத்திய அரசு போற எந்த ஒரு திட்டமும் வல்லுநர்களால் தயாரிக்கப்படுகின்றது. அவங்க யோசனை பண்றாங்க, ஏன் இந்த மக்களுக்கு குடிநீர் ஆதாரமே இல்லை, ஏன் இந்த மக்களுக்கு நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சு போயிட்டு இருக்கு, ஏன் இந்த மக்களுக்கு பொருளாதார மேம்பாட்டில் ரொம்ப பின்தங்கி இருக்கின்றது. அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் சிவகங்கை மாவட்டத்தை எடுத்திருக்காங்க, ராம்நாடு மாவட்டத்தை எடுத்திருக்காங்க, ராம்நாடு விருதுநகர். இப்போ அஸ்பிரேஷனல் பிளாக் நம்ம பிளாக் எடுத்துக்காங்க, திருவரங்குளம் பிளாக் எடுத்தாங்க சார் வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் என்னன்னா மிகவும் பின்தங்கிய ஒன்றியங்களையும் மாவட்டங்களையும் எடுத்து அவங்களுக்கு மக்கள் மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வரதான் நோக்கம். அப்படிதான் மத்திய அரசு இப்போ IWDPன்னு ஒரு திட்டம் வச்சுங்க, இன்டகிரேட்டட் வாட்டர் செட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த நில நீர் மேம்பாட்டு திட்டம் படிச்சிருப்பீங்க. அந்த ஒருங்கிணைந்த தரிசு நில மேம்பாட்டு திட்டம், அதை பெரிய ஒரு வல்லுநர் உட்கார்ந்து ஒர்க் பண்றாரு. இப்படிதான் திட்டம் செய்யணும், ஒரு மக்களுக்கு இதெல்லாம் இந்த நன்மையெல்லாம் கொண்டு, மன வளர்ப்பு திட்டம் பண்ணணும், நில மேம்பாட்டு திட்டம் கொண்டு வரணும், நிலத்தடி மேம்பாட்டு திட்டம் கொண்டு வரணும், அதுல நீர்நில மேம்பாட்டு திட்டம் கொண்டு வரணும், மண் அரிப்பு திட்டத்தை தடுக்கணும், தடுப்பணை கட்டணும், உறிஞ்சி குட்டையை அமைக்கணும், சாய்வு நிலப்பகுதியை மரங்கள் நடணும், எல்லாம் கொண்டு வராங்க. அவர் போட்டுக்க திட்டம் ஒவ்வொன்றும் இவ்வளவு செலவு பண்ணணும், இந்த திட்டத்தில் இவங்களை பண்ணணும், மக்களையே ஒரு கமிட்டி அமைக்கணும், வாட்டர் செட் டெவலப்மெண்ட் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டிக்கு அந்த பணத்தை கொடுத்தாங்க, மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வந்தாங்க. அதனால ஒரு திட்டம் என்பது ஒரு அரசால், அது மத்திய அரசாலும் சரி மாநில அரசாலும், அதிகாரிகள், அனுபவமுள்ள அதிகாரிகளால், அனுபவமுள்ள வல்லுநர்களால், மக்கள் பங்கேற்போடு ஒரு திட்டம் செயல்படுத்தும் போது வெற்றிகரமான திட்டமா இருக்கும். நிறைய வெற்றிகரமான திட்டம் நமது மத்திய மாநில அரசுகள் செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எதற்காக நான் சொல்றேன்னா ஒவ்வொரு திட்டத்திலையும் மக்கள் பங்கேற்பு அவசியங்கிறது நாங்கள் கிராமலையா நாங்கள் பண்றோம். அங்க ஒரு கமிட்டி அமைக்கிறோம். இப்போ வரத்தூர் ஏரியில அந்த குளம் எப்ப இருந்துச்சு, எப்ப தூர்வாரப்பட்டது, அந்த ஹிஸ்டரி எடுக்கிறோம். வரத்தூர் ஏரி எவ்வளவு நாளா தூர்வாரப்படாம இருக்கு? 40 வருஷத்துக்கு மேலையா சார்? கேள்வி. வைத்தூர் 40 வருஷத்துக்கு மேல தூர். அவர் அம்மா நேற்று பேட்டி கொடுக்குறாங்க, இந்த தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும், இப்ப இந்த தூர் வாரினதுக்கு அப்புறம் எங்களுக்கு தண்ணி வசதி நல்லா இருக்கு, குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, சமையல் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அதே போல எங்களுக்கு உடம்பொலிலாம் போயிடுச்சு. இன்னும் அதில் நிறைய சொல்றாங்க, அதெல்லாம் சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணும். உப்பு நிறைய எங்க கிராமத்தில் நிறைய பேருக்கு கல் இதெல்லாம் வருது, உப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எல்லாம் இந்த தண்ணி மறுபடியும் பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா அதெல்லாம் குறையுது. எங்களுடைய லேப் ரிப்போர்ட் அந்த அம்மா சொல்றாங்க. நான் நேரம் அந்த கிராமத்தையும் பார்க்க போறேன். யார் வந்திருக்காங்க வைத்தூர்ல இருந்து? இந்த அவங்க வந்திருக்காங்க. நீங்க தான் பேட்டியில பேசுறீங்களா? பிரசிடென்ட் வந்திருக்காங்க. ஓகே. தென்னங்குடி பக்கத்துல, அதுக்கு பக்கத்துலயே அன்னைக்கு கோவில், அங்க என்ன அனுமன் கோயிலா? அந்த பெருமாள் கோயில போய் ஒரு பூஜை பண்ணிட்டு அந்த குளத்தை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு, அருமையா இருக்கு. அதே போல நெய்வாசல் பட்டி, அப்புறம் கொண்டத்தான் பட்டி, நிறைய பனையப்பட்டி, நிறைய ஏரிகளை 44 குளம் குட்டைகளை கண்மாய்களை இந்த வருஷம் நாங்க தூர்வாரி கொடுத்துருக்கோங்க. ஒரு குளத்துக்கு 6 லட்சம் 6,4 லட்சம் அப்படின்னு நாங்க கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அவ்வளவுதான் எங்க எஸ்டிமேட். ஆனா ஒர்க்கு செஞ்சு முடியும். எவ்வளவு சார் இருக்கு பணம்? 10 லட்சம் போட்டிருப்பாங்களா சார்? 10 லட்சம் ஏலம் விட்டுருப்பாங்களா சார்? 10 லட்சம் கொடுத்துருப்பாங்களான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கே தெரியும், அந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஸோ குவாலிட்டியா ஒர்க்கை முடிச்சு அந்த மக்களுக்கு பயனுள்ளதா தண்ணியை பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஒரு குளத்துல தாமரை குளங்க, பாம்புகள் சுத்திட்டு இருக்கு, தாமரை கொடி இருக்குது, உள்ள இறங்க முடியல, தண்ணி கருப்பா இருக்கு. அது என்ன குளம்? எந்த ஒரு குளம்? வைத்தூர் குளமே. அப்படி இன்னொரு குளம் கருப்பா இருந்துச்சு தண்ணி. நாங்கள் எந்த ஊரு? வடவாளமா? வடவாளம். அங்க பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல. அந்த அம்மா, நாங்க குளிக்கவே முடியாது சார், பயமா இருக்கும் சார், தண்ணி கிடைக்காது சார், கோவிலுக்கு தண்ணிலாம் எடுத்துட்டு போவோம் அப்படின்னாங்க. இப்ப அந்த குளத்தை தூர்வாரணும், ரொம்ப குளிக்க முடியுது, நல்லா இருக்கு எங்க கிராமங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தண்ணியே இல்லாதப்ப அந்த குளம் எப்படி இருக்கு. தண்ணி வந்தோடனே அந்த குளத்துல என்னென்ன மாற்றம் வருது. ஒரு மழை பெய்யுதுங்க, நல்லா
தண்ணி நல்லா அந்த குளத்துக்கு வந்து சேருதுங்க, அப்படியே தேங்கி நிற்கிதுங்க. இப்போ அந்த குளத்துல என்னென்ன மாற்றம் நடக்கும் சொல்லுங்களேன்? பல உயிர்கள் அங்க உருவாகுது. அப்ப என்ன வருதுங்க? அந்த பார்க்கறதுக்கு பறவைகள் வருது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூச்சி இனங்கள் வருது, சின்ன சின்ன தாவர இனங்கள் வருது. சுத்திலும் நீர் மட்டம் உயருது. நம்ம பயன்படுத்துற கிணறுகள்ல தண்ணீரோட நிலத்தடி நீர் மட்டம் உயருது. அந்த இடமே பசுமையா இருக்கு. பார்க்கறதுக்கு நம்ம போய் அந்த ஏரிக்கரையில போய் உட்காந்து அந்த காத்து வந்துச்சுன்னா ரொம்ப அருமையா இருக்கும் சார் அப்படிம்பாங்க. இப்போ நிறைய பேர் கோவில் பிள்ளையார் கோவில் அந்த ஏரிக்கரையில தான் கட்டியிருக்கீங்க, பார்த்தேன் நான். பார்த்த 5-6 ஊர்ல அந்த கரைமையில கோவில் போய் சாயந்தரம் உட்காந்துன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதி, குளிர்ந்த காற்று இதெல்லாம் தருது. அதனால வந்து ஒரு இடத்துல வந்து நீர் ஆதாரங்களை நாம் மேம்படுத்தும் பொழுது அது நீர் ஆதாரங்கள் மட்டுமல்ல, அங்கு பல்வேறு வகையான சுற்றுச்சூழல், உயிர் சூழல், பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, எல்லாமே உருவாகுது. அந்த கிராமத்தோட ஒட்டுமொத்த நில அமைப்பு, அந்த டோபோகிராஃபின்பாங்க, அது அப்படியே மேம்பாடு அடையுது. அதுக்கப்புறம் அங்க பல்வேறு உயிரினங்கள் வந்து அங்க வருது. அதுக்கப்புறம் நிலத்தடி நீர்மட்டம், மக்களுக்கு தேவையான குடிநீர், கால்நடைகளுக்கு தேவையான குடிநீர், விவசாயத்துக்கு தேவையான குடிநீர், விவசாயத்துக்கு தேவையான நீர் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ ஒருத்தர் அழகா சொன்னாருங்க, டெம்பிள், ட்ரீ அண்ட் டேங்க் அப்படின்னாரு. டெம்பிள்னா என்ன? கோவில். ட்ரீனா என்ன? டேங்க்னா குளம். இந்த மூன்று ஒரு ஊருக்கு அவசியமா. ஸோ அந்த குளம் இருக்கிறதுனால தான் தண்ணி வந்து சேருது. அந்த குளத்துல இருந்து தான் விவசாயம் பண்றோம். அந்த விவசாயம் பண்ணி அறுவடை பண்றோம். அதை வந்து ஒரு திருவிழாவா கொண்டாடுறோம். நமக்கு நல்லா இந்த சுபிச்சமா இருக்கு. நம்ம உடனே அந்த கோவில்ல ஒரு திருவிழா, அங்க ஒரு கோவில். அதுக்கப்புறம் சுற்றிலும் மரங்கள் நல்ல மழையை ஈர்க்கக்கூடியதுக்காக. ஸோ இதை மூன்றும் சேர்ந்து இருந்தா ஒவ்வொரு கிராமத்துல இருந்தா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு பாடுறாங்க. உங்க கீதா மேடம் பேசும்போது சொன்னாங்கல்ல, புதுக்கோட்டை மாவட்டம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம். எனக்கு பர்சனலா புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு சின்ன ஒத்தையடி பாதை இருந்தா கூட நடந்து போவேன். நடந்து போய் அப்படி எவ்வளவு தூரம் போவோம். அங்க ஒரு குளம் மாதிரி இருக்கே அப்படின்னு போவோம். ரைட்டுங்களா? முள் புதர் காலா இருந்தாலும் போவோம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது நேரம் பார்த்தா செகுட்டையனார் கோயில் பக்கம் போய் விட்டுருச்சு, சிவகங்கை மாவட்டத்தில் போய். அங்க போயினா ஒரு புதருக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சாமி இருக்காங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த கோயில் திருவிழாட்டத்துல போன வருஷம் போயிருந்தோம். ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தோம். நாஞ்சூர் பக்கம் போனா அங்க ஒரு புத்தர் சிலை இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு குகை கோயில் இருக்கு, அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு, அங்க முருகன் கோயில் இருக்கு. நிறைய வரலாற்று சின்னங்கள், வரலாற்று எச்சங்கள், அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஏரிகள், குளங்கள் எல்லாமே இருக்கு. மிகவும் தொன்மை வாய்ந்த, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த, பாரம்பரியம் மிக்க, கலாச்சாரம் மிக்க புதுக்கோட்டை மாவட்டம் வந்து ஒரு ரொம்ப அருமையான மாவட்டம். நீங்க கொடுத்து வச்சாங்க. என்னன்னா எனக்கு மனசு இன்னும் கஷ்டமா இருக்கு. தண்ணியை வந்து எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த குளத்துல இருந்து தான் குடிச்சிட்டு இருக்காங்க. தேத்தாங்கொட்டையை வச்சு தேய்ச்சி எடுத்து தண்ணியை தெளிய வைக்கிறாங்க. தண்ணி இல்லாம போகும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கேன் கொடுத்து காசு வாங்குறாங்க. ஒரு காரைக்குடி பக்கத்துல ஒரு இடத்துல போகும்பொழுது ஒருத்தர் கார்ல வந்து, நாங்க ஒரு குளத்தை பார்வையிட போறோம், கார்ல வந்து அம்பாசடர் கார் எடுத்துட்டு ஒருத்தர் வர்றாரு. வந்து ஒய்ஃபு அவரும் சரி வந்தா, நாங்க தூரக்கு குளத்தோட அந்த கரையில நின்று பார்த்துட்டு இருக்கேன். ஒரு குளம் வந்து அந்த அம்மா கொண்டு வந்தாங்க. ஓ, தண்ணி பிடிக்க இங்க வந்திருக்காங்க, கார்ல வந்திருக்காங்க நினைச்சிட்டு இருந்தேன். சத்தியமா இது நடந்தது 6 மாசம் முன்னாடி. சரிண்ணா அவரு போய் ஒரு குடத்தை எடுத்துட்டு வந்தாரு. 2 குடத்தையும் தண்ணி பிடிக்கிறது 2 வீட்டுக்காரமா அம்பாசடர் கார் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா, இந்த 2 குடத்தை வச்சு இன்னும் 2 குடம் அந்த பின்னாடி டிக்கில இருந்து எடுத்துட்டு வர்றாரு. 6 குடம் 7 குடம் பிடிச்சி எடுத்து வச்சுட்டு நான் கிட்டக்கு போயிட்டேன் அவர்கிட்ட. என்னங்க ஐயா? அவர் பக்கத்து ஊர், எங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை ஐயா, ஆனா இந்த குள தண்ணி சூப்பரா இருக்குங்க. சரிங்க, கார்ல வந்து இருக்கிறீங்க, 2 வீலர் இல்லைன்னா சார் இந்த அம்பாசடர் கார் 1989 இருந்து வச்சிருக்கேன், 1959 இருந்து வச்சிருக்கேன். நான் தான் சார் பழமுக்கு, நான் தான் டிரைவர் சார். எங்க வீட்டுக்காரங்க கூட்டு வந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போனாங்க. ஏன்னா தண்ணியோட அருமையை தெரிஞ்சவர். கேன் தண்ணி நல்லா இல்லை, எல்லாருமே பேசுறாங்க. மினரல் வாட்டர் நல்லா இல்லை, காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. சம்டைம் வேற எங்கேயோ தண்ணி எடுத்துட்டு வராங்க, தண்ணி நல்லா இல்லை, இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ நம்ம ஊர்ல நம்ம பகுதியிலே கிடைக்கக்கூடிய தண்ணி இருக்கு, நம்ம ஒரு இது பண்றோம், பாதுகாப்பு பண்றோம். அந்த அம்மா பேசும்போது சொன்னாங்க அழகா, இப்ப வேலி போட்டு கொடுத்துருக்காங்க, கால்நடைகள் விடுறத கேட்டு போட்டோம், செப்பல் இங்கே தான் கழட்டிக்கணும்னு சொல்லி வச்சுட்டோம், இதுக்கு ஒரு ஆள் போட்டு பராமரிக்கிறோம். நீங்க சொன்னீங்களா? ஆள் போட்டு பராமரிக்கிறாங்க, கேர்டேக்கர். அவரும் வந்திருக்கா. ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஏரியோட தண்ணீரோட மகத்துவம், அருமை தெரிஞ்சிருக்கோம்.
இந்த வருஷம் நாங்கள் வந்து பண்ணியிருக்க இந்த பணி வந்து எங்களை மேலும் உற்சாகப்படுத்த உங்களோட கருத்துக்கள், உங்களோட வரவேற்பு, அதனால் மக்கள் பயனடையும் விதம் நாங்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது ரொம்ப உற்சாகமா இருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 100 குளத்தை எடுத்து இந்த பகுதியில் இன்னும் தூய்மைப்படுத்தணும். எல்லா பகுதியிலும் குளத்தை சுற்றி மரங்கள் நடணும். அதுல சில கிராமங்கள்ல குளத்தை சுற்றி நட்டிங்கன்னா மரம் இலை விழுந்துரும் சார், அதனால இதாகுறாங்க, அதனால தள்ளி நடுங்க சார்ங்கிறாங்க. ஸோ வேலி போட்டு கொடுத்து இதெல்லாம் பண்ணிக்கும் போது பராமரிப்பு நல்லா இருக்கு, மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்குது, நீர் ஆதாரங்கள் பெருகும் பொழுது பொருளாதார மேம்பாடு அடையுது. பொருளாதார மேம்பாடு என்பது சமூக மேம்பாடு அடையுது. யாரு வந்து நம்ம சமூகத்துல பொருளாதாரத்தில் முன்னேறிக்கவங்க தான் பொதுவான விஷயங்களுக்கு வருவாங்க. எலெக்ஷன் நிற்கிறேன்னு சொன்னா கூட அவர் ஸ்ட்ராங்கா தான் வந்து நிற்க முடியும். ரைட்டுங்களா? அப்போ பொருளாதார மேம்பாடுங்கிறது சமூக மேம்பாட்டுக்கான ஒரு வழி. அப்ப நீராதாரங்கள் மூலமாக பொருளாதார மேம்பாடுங்க. இதாங்க நீராதாரங்களை நாம் பெருக்கினால் நம் பொருளாதாரம் மேம்பாடு அடையும். இது ஒரு சின்ன இது. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப அவசியம். அதனால தான் நாங்கள் வந்து என்ன பண்ணலாம், 30-40 வருஷமா கழிப்பறை கட்டி பார்த்துட்டோம், எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டோம். ஓரளவு மக்கள் வந்து நிறைய பயனடைஞ்சிட்டாங்க. அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. சுகாதார கல்வி மக்களை போய் சென்றிருக்கு. இப்பெல்லாம் கையை சோப் போட்டு கழுவணும். டாய்லெட் போயிட்டு வந்தா தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி சோப் போட்டு கையை கழுவணும். காய்கறியை நறுக்க முன்னாடி கையை சோப் போட்டு கழுவணும். குழந்தைகளின் மலத்தை அகற்றிய பிறகு கைகளை சோப்பு போட்டு கழுவுங்கிற எண்ணம், அந்த பழக்க வழக்கம், சுகாதார பழக்க வழக்கம் மக்கள்கிட்ட வந்துருச்சு. சின்ன குழந்தைங்கலேருந்து வருது. சின்ன குழந்தைங்க இப்போ எதுக்கு இதை பண்றோம்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மேம்பாடுன்னு கொண்டு வந்தோம். சுற்றுச்சூழல் மேம்பாடுனா என்ன? நம்ம கிராமம் சுகாதாரமான இருக்கணும், சுற்றிலும் மரங்கள் நிறைய இருக்கணும், வளமான பூமியா இருக்கணும். அப்படிங்கும்போது மரங்கள் நிறைய நடணும். சரி, இதெல்லாம் பண்ணிடுறோம். ஒரு குளம் இருக்கு, ஏடிகே நகர். ஏடிகே நகர்னு நம்ம உப்பிலியக்குடி பஞ்சாயத்துல குன்னாண்டார் கோயில் வருது, குன்னாண்டார் கோயில் ஒன்றியத்தில் வருதுங்க. அங்க போய் அந்த கிராமத்தை போய் பார்க்க ஒரு 135 குடும்பம். அந்த கிராமம்லாம் சரி எங்கம்மா தண்ணி இருக்குங்கன்னா குவாரியோட குளத்துல இருந்து எடுத்து வராங்க. குவாரிக்காக மழை வெட்டியிருக்காங்க. மெயின் ரோடுங்க, கீரனூருக்கு முன்னாடி ரைட்ல, அன்னவாசல் லெஃப்ட்ல போகும், இந்த பக்கம் ரைட்ல. குவாரியில தண்ணி நல்லா இருக்குமா, சுத்தமா இருக்குமாமா அப்படின்னு கேட்டா அவங்க வந்து சார் என்ன சார் பண்றது, வேற வழியே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அந்த குளத்தை பார்க்க போனாங்கன்னு அந்த குளத்தை வாக்கிங் பண்ணி, அது ஒரு ஒத்தையடி பாதையிலே போய் ஒரு குளம், அங்க போனா அதுல தான் குளிச்சுட்டு இருக்காங்க. சரி, குளிச்சுட்டு இருக்க, துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. ரைட், குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு இருக்காங்களே. சரி, போய் பார்த்தா அதுல போய் இவர்கள் பயன்படுத்திய பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்கள் கோச்சிக்க கூடாது. பெண்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து மாதவிடாய் அந்த சானிடரி நாப்கின் இருக்குல்ல, கடையில விற்கிதுல, உங்களுக்கு எல்லா பேரும் தெரியும், ஆண்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா நாங்களும் வாங்கி கொடுக்குறோம்ல, நம்ம வீட்டு பெண்ணுக்கோ சகோதரிக்கோ அம்மாவுக்கோ யாருக்கு வாங்கி கொடுப்போம். அதை பயன்படுத்திய மாதவிடாய் சானிடரி நாப்கினை அந்த குளத்திலேயே போட்டிருக்காங்க. அதுதான் மறுபடியும் குளிக்கிறாங்க. எப்படி மிதக்குது, அப்படியே மிதக்குது. நான் பார்த்தேன், அது வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். திருச்சியில கருவாட்டுப்பட்டை, விறகுப்பட்டை, கல்மந்தைன்னு, கல்பாளையம்னு குடிசை பகுதி இருக்கு. மலைக்கோட்டையை சுத்தி இதெல்லாம் நான் சொல்லலாம். காந்தி மார்க்கெட்டை சுத்தி அங்க இருக்க டாய்லெட் வந்து பொதுமக்களுக்கு, அந்த வீடுலாம் சின்ன சின்ன வீடு தான். இதுக்குள்ள இதுல 5 வீடு இருக்கும். இந்த லைன்ல 5 வீடு இருக்கும். இதுல வந்து 50 பேர் இருப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே 7 பேர் 8 பேர் 13 பேர் இருக்காங்க. 10க்கு 10 ரூம் தான். கட்டில 2 பேர் படுத்திருப்பாங்க, கீழே கட்டில் 2 பேர் படுத்திருப்பாங்க, ரோட்ல 2 பேர் படுத்திருப்பாங்க, அந்த சமையல் கட்டியே படுத்திருப்பாங்க. அப்படி இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் டாய்லெட் கட்டி கொடுத்தோம். அப்ப அந்த பொது கழிப்பிடம்னு ஒன்று கட்டி கொடுத்தோம், சுகாதார வளாகம் அப்படின்னு கட்டி கொடுத்தோம். அவங்க கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த டாய்லெட் எல்லாம் போய் பார்த்தா ஏற்கனவே எடுப்பு கழிப்பறைன்னு பார்த்திருக்கீங்களா? எடுப்பு கழிப்பறை ஒரு இது மாதிரி ஒரு மேடை இருக்கும், அதுல ஒரு ஓட்டை இருக்கும், அவங்க உட்காந்துருப்பாங்க. கீழே ஒரு டின் இருக்கும், டின்னு தகர இது இருக்கும், அதுல மலம் விழுவும். அந்த மலத்தை சுமக்கிறவங்க அந்த தூய்மை எடுத்துட்டு போய் அவங்க ஒரு லாரியில போட்டு அது இன்னொரு இடத்துக்கு கொட்டுவாங்க. அந்த கழிப்பறைலாம் உடைச்சு முடிச்சு சுகாதார நவீன நீரடி கழிப்பிடங்களா மாத்தி கொடுத்தோம். தண்ணி ஃபிளஷ் பண்ணா தண்ணி வரும். அது சுத்திலும் மலம் கழிச்சிட்டு இருந்தாங்க. உள்ள போய் பார்த்தேன், சார் உள்ள மட்டும் போயிடாதீங்க சார், என் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. பெண்களே என் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, சார் உள்ள போவானா சார், உள்ள போகணும். ஏமா, இப்பதான் ஆண்கள் கழிப்பறை பாட்டு வந்து அடுத்து இங்க போய் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா, நீங்க எதுவும் பயன்படுத்தி நான் பார்க்கணுமான்னு உள்ள போனா அந்த கழிப்பறை மேல ஜன்னல் ஃபுல்லா ஒவ்வொரு கழிப்பறை ரூம் 2க்கு 2 கழிப்பறை, 2க்கு 3க்கு 2 சைஸ். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 100 சானிடரி நாப்கின் பயன்படுத்துறது அப்படியே அடிக்கடி வச்சிருக்காங்க. அதுக்கு நடுவுல போய் தான் அவங்க பயன்படுத்தினாங்க. டாய்லெட்டுக்குள்ளேயும் போட்டு வச்சிருந்தாங்க. ஆண்கள் கழிப்பறை போய் பார்த்தா குவார்டர் பாட்டில், சுருட்டு, சிகரெட்டு எல்லாமே கிடக்குது. அது மட்டும் இல்ல, கெட்ட வார்த்தை எழுதி வச்சிருக்காங்க. என்னென்னமோ எழுதி படம்லாம் வரைஞ்சு அவனுக்கு பிடிக்காத ஆளெல்லாம் திட்டி, பிடிக்காத நடிகரை திட்டி, பிடிக்காத அரசியல்வாதியை திட்டி அதெல்லாம் எழுதியிருந்தாங்க. அந்த கழிப்பறைலாம் இடிச்சு முடிச்சு
25 வருஷம் 2000 நமக்கு நாம திட்டம் கலைஞர் இருந்தார். இப்ப நமக்கு நாம திட்டம் திருச்சியில வந்து துவக்கினாரு. 100 குடிசை பகுதிகளுக்கு இந்த சுகாதார கழிப்பிட வளாகங்களை கட்டி கொடுத்தோம். இன்றைக்கு வந்து 187 சுகாதார வளாகங்களுக்கு மேல அலைகள் பெண்கள் கூட்டமைப்புன்னு உருவாக்கி அவங்களே பராமரிக்கிறாங்க. திருச்சி மாநகராட்சி வந்து தூய்மை மாநகராட்சி அறிவிக்கிறதுக்கு கீதா அவங்க மேயர், சார்பானா தொண்டைமான், மேயர் அன்பழகன், எல்லா விதமான கமிஷனர் அவங்கள ஒர்க் பண்ணி எல்லா குடிசை பகுதியும் தூய்மையான குடிசை பகுதியாக சுகாதார குடிசை பகுதியாக மாத்துறாங்க. ரைட்டுங்களா? அதெல்லாம் வந்து நாங்க தூய்மை பண்ணிக்கிறோம். நாங்க செய்யறது இதெல்லாம் பண்ணிட்டோம். ஆனா அந்த சானிட்டரி நாப்கினை பார்த்தது மனசு கேட்கல. இது எப்படி மறுபடியும் அப்படியே போடுறாங்களே, மறுபடியும் இதே மாதிரி தானே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் மகளிர் சுயவரி கொடுக்க இதை பராமரிக்க விட்டோம். ஒப்பந்ததாரர் கொடுத்தா அவர் பாப்பாரு போயிடுவார். இல்லைன்னா 6 மாசத்துக்குள்ள அந்த டாய்லெட் 10 லட்சம் செலவு பண்ணாலும் மறுபடியும் பராமரிப்பின்றி போயிடும். அப்போ அந்த ஒப்பந்ததாரர்கள்லாம் எடுத்து விட்டு மக்களை நிர்வகிக்கக்கூடிய மகளிர் சுய குழுக்கள் பராமரிக்கக்கூடிய பே அண்ட் யூஸ் டாய்லெட்ஸ் கட்டண கழிப்பகங்களை இந்தியாவிலேயே முதல்ல திருச்சியில் உருவாக்கணும். அது ஒரு பெரிய வெற்றிகரமான திட்டமா மாறுச்சு. ஆனாலும் இந்த சானிட்டரி நாப்கின் வந்து எங்களை விடவே இல்லை. எங்க வீட்டில் எனக்கு என் பொண்ணு, சின்ன பொண்ணு எனக்கு, இவங்க ரைட்டுங்களா, இவங்களோட அக்கா சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க பிரியங்கான்னு, இவங்க பிரீத்தி, எங்க 2 பொண்ணு, என் ஒய்ஃப், 3 பேரும் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதவிடாய் சுழற்சி வந்துட்டே இருக்கும்ல, சொல்லலாம்ல பிரீத்தி, ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சி வந்துட்டே இருக்கும். இவங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகணும். நான் பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருப்பேன். வேகமா அப்பதான் இன்ட்ரெஸ்டா விளையாண்டுட்டு இருப்பேன். போன் வரும். கடையில போய் அந்த பிராண்ட் நேம் சொல்லி வாங்கிட்டு வாங்க. உடனே பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பி வச்சு காலேஜ் கிளம்புவாங்க, வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஆனா பாத்ரூம் வந்து குளிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டஸ்ட்பின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயன்படுத்திய சானிட்டரி நாப்கின் அந்த வீட்டுல எல்லாம் யூஸ் பண்றாங்க, அப்படியே கிடக்கும். அது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அப்போ என் ஒய்ஃப்ட வந்து இதை தூக்கி போடுறது, என்ன எப்படியே தூக்கி போடுறது, இதை தூக்கி போட்டா மறுபடியும் தூய்மை பணியாளர் தான் அவர் வந்து எடுப்பாரு, அவரு பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க. சரி, குப்பையில போட்டா அது நாய் இழுத்துக்கிட்டு ஓடும், பக்கத்து வீட்டுல போய் போட்டுரும், அது பிரச்சனை. எரிக்கவும் முடியல, புதைக்கவும் முடியல, தூக்கி போடவும் முடியல. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. 2 வீலர்ல ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு போறாரு, பை பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அந்த 2 வீலருக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் பையனை ஸ்கூல்ல ஒன்றும் பொண்ணு முன்னாடி உட்காந்துருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாலித்தீன் பைப் வைக்கும், பெட்ரோல் டேங்க் ஒரு மேல அந்த அம்மா வைக்கும், வீட்டுக்காரம்மா. அது என்னன்னா அந்த வாரம் முழுவதும் பயன்படுத்திய அந்த சானிட்டரி நாப்கின் ஒரு பாலித்தீன் பையில போட்டிருப்பாங்க. அதை எடுத்துட்டு அவங்க வீட்டை கொடுத்துருவாங்க. இவர் அவங்க வீட்டு பக்கத்துல போட மாட்டாரு, அதை எதுவும் பண்ண மாட்டாரு, குப்பை சேகரிக்க தர மாட்டாரு. அதை எடுத்துட்டு போய் போற வேகத்துல எங்கேயா ஒரு குப்பை இருந்தா தூக்கி அப்படியே போய் வண்டியை ஓடிட்டு தூக்கி போட்டுருவாரு. இல்லைன்னா ஒரு வாய்க்கால் அல்லது ஒரு குளம், இல்லைன்னா எங்கனையா ஒரு இடத்துல குப்பை மேட்டில் போட்டு போயிடுவாரு. ஸோ இது ஒரு பெரிய நாட்டுக்கு ஒரு சீர்கேடு, சுற்றுச்சூழல் சீர்கேடு, நிலத்தை மாசுபடுத்துகின்றது, நீரை மாசுபடுத்துகின்றது, மனிதர்களை மாசுபடுத்துகின்றது, தூய்மை பணியாளர்களை துன்பப்படுத்துகிறது அப்படின்னு நிறைய அதெல்லாம் பார்த்துட்டு இதற்கு மாற்று வழி என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்பதான் எங்க மனதில் உதித்தது வந்து நம் முன்னோர்கள், நம் தாய்மார்கள் அந்த காலத்துல வந்து துணியை தான் வந்து மாதவிடாய்க்கு வந்து பயன்படுத்திருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும், உங்க எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ரைட்டுங்களா? அப்போ அந்த துணியை வந்து ஆனா ஒரு பாதுகாப்பா, ஒரு ஹைஜீனிக்கா, சுகாதாரமா பயன்படுத்தல. அவங்க பண்ணிட்டு ஒரு ஓட்டுல வேலையில வச்சிருப்பாங்க, ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு இடத்துல பாத்ரூம் மரமா வச்சிருப்பாங்க, செவுத்துல வச்சிருப்பாங்க, இப்படிலாம் வச்சிருப்பாங்க. ஆனா அது இல்லை. ஆனா அதே மெத்தட்ல அப்பளம் நோய்கள் வரல, கர்ப்பப்பை பிரச்சனை. இப்ப அவங்கன்னா நிறைய பேர் போய் கர்ப்பப்பையை நீக்கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்ப நான் இருக்க பெண்கள்ல கேட்டா 10ல் 5 பெண்கள் கையை தூக்குவாங்க. கிராமத்துல போய் 100 பெண்கள்ல கேட்டீங்கன்னா அதுல வந்து 50க்கு மேற்பட்ட பெண்கள் கர்ப்பப்பை நீக்கம் பண்ணவங்களா இருக்காங்க. ஹிஸ்டரெக்டமி, அது ஹிஸ்டரெக்டமின்னு அதுக்கு பேரு. கர்ப்பப்பை நீக்கம் பண்ணிட்டு வருது. இப்ப கர்ப்பப்பை புற்றுநோய் வருது. நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வரதெல்லாம் நம்ம கடையில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அந்த சானிட்டரி நாப்கின், ஒரு முறை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் சானிட்டரி நாப்கின், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. அதுக்கு என்ன பேருனா ஹசார்டஸ் வேஸ்ட்பாங்க. அதாவது மெடிக்கலி இட் இஸ் டெர்ம்டு ஹசார்டஸ். மருத்துவ கழிவுலேயே அபாயகரமான கழிவு. அது கையில எல்லாம் எடுக்க முடியாது. அது ஒரு எடுத்தோம்னா மக்களுக்கு வந்து 500 இருந்து 800 வருஷம் ஆகும். எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த பெண்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மாற்றா துணியை வந்து லேயரா வச்சு அழகா கட் பண்ணி வச்சிருக்கீங்களா எங்கேயாவது? உடனே பேசும்போது எடுத்து வருது இல்லையாமா? அந்த
துணியை வச்சு அதில் ஒரு 5-6 லேயரை வச்சு அது நடுவில் லீக் ப்ரூஃப்லாம் வச்சு அதை அழகாக தச்சு ஸ்டிச் பண்ணி அதை வந்து அறிமுகப்படுத்தணும். யார்கிட்ட அறிமுகப்படுத்துறது? நான் தச்சு இந்த பயன்படுத்திக்கமான்னு நான் போய் கொடுத்தேன்னா இதெல்லாம் சார் போங்க சார் எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல. முதல்ல என் மனைவிட்ட கொடுத்தேன், நீ பயன்படுத்துங்க, ஏங்க நல்லா இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 2 துணி ஆட் பண்ணுங்க அப்படின்னாப்புல. சரி பண்ணோம். இந்த சைஸ் இப்படி கட் பண்ணுங்க அழகா, சரி பண்ணோம். அதுக்கப்புறம் வெல்குரோ வச்சிங்கன்னா குத்துதுங்க, பட்டன் வைங்கன்னாங்க. அப்புறம் சில பேருக்கு வந்து நிறைய போகுங்க, அதுக்கு வந்தாப்புல இன்னும் 2 லேயரை கூட கொண்டு வாங்கினாங்க. நிறைய மாற்றம் கொண்டு வந்து இப்போ அந்த துணி அணையாடை வந்து உருவாக்கி என் 2 பெண்கள், இவங்க என்னோட பெரிய பொண்ணு, அவங்க பயன்படுத்தி அவங்களோட கருத்துக்களை கேட்டு எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பெண்கள்ட்ட எல்லாம் கொடுத்து அவங்களோட கருத்துக்கள் கேட்டேன். எங்கள் ஆஃபீஸில் இருக்க பெண்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 2 வீலரில் வேலைக்கு போகும்பொழுது கிராமமாக போகும்பொழுது நாங்கள் மாதவிடாய் தருணத்தில் இருக்கிறதே நாங்கள் உணரல, நாங்கள் எப்போதும் போல வேலை போயிட்டு இருக்கோம். நாங்கள் புரியுதுங்களா, எப்போதும் போல இருக்கோம். எனக்கு ஏதாவது அதெல்லாம் இப்படின்னு மெடிக்கலில் போய் இன்னொன்று வாங்கணுமே, இன்னொன்று மாற்றணுமே, அது ரொம்ப சீக்கிரம் எல்லாருமே ட்ரெஸ்ஸில் போட்டுமே, அப்படிலாம் எனக்கு கவலை இல்லை சார். நாங்கள் இப்போ இந்தியா முழுவதும் காஷ்மீர் அங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 2 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் அதை பயன்படுத்துறாங்க. ஏடிகே நகர்னு சொன்னாங்கல்ல, அந்த நகர்ல 130 இருக்க பெண்களும் இந்த துணி அணையாடை பயன்படுத்துறாங்க. இப்ப அந்த குளத்துல போய் பாத்தீங்கன்னா இருக்காது, குப்பை இருக்காது. செல்லம்மாள் பாட்டின்னு ஒரு பாட்டி, அந்த பாட்டியை கூப்பிட்டு தான் வந்திருப்பாங்க இன்னைக்கு. அவங்களுக்கு வந்து 78 வயசு. அந்த பாட்டியை பேத்திக்கு தான் கொடுப்பா அப்படின்னு வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் அந்த கிராமத்தையே மாத்துச்சு. அந்த பாட்டி போன் பண்ணி கேட்கும் திருச்சிக்கு, எங்க ஊருக்கு 2 பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்க, அந்த பொண்ணுக்கு இதை தான் நாங்க சீர்வரிசை தரோம் அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எங்க பெண்கள் எங்கேயாவது உங்க கிராமத்துல ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா நீங்க சீர்வரிசை தட்டு கொண்டு போறீங்களே, அதுல 2 பேக் இதையும் வைக்கிறாங்க, இந்த துணி அணையாடையும் வைக்கிறாங்க. இப்ப அது பயன்படுத்துறதுனால மாதவிடாய்ங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா அவங்களுக்கு தெரியல. நல்லா வந்து துவைத்து பயன்படுத்தக்கூடியது, குப்பையா சேராது, நிலத்தை மாசுபடுத்தாது, நீரை மாசுபடுத்தாது. அது போல வந்து ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மாதவிடாய் கழிவுகளற்ற கிராமங்கள். மாதவிடாய் கழிவு அங்க இருக்காது, குளத்துல இருக்காது, முள்செடியில இருக்காது, வாய்க்கால்ல இருக்காது, குப்பமேட்டில் இருக்காது, எங்கேயுமே இங்க பார்க்க முடியாது. அதனால மாதவிடாய் கழிவுகளற்ற மென்சுரல் வேஸ்ட் ஃப்ரீ கிராமங்கள் வில்லேஜ் நான் உருவாக்கியிருக்கோம். அதுல 200வது கிராமம் நெப்புகை பஞ்சாயத்துல முள்ளுக்காப்பட்டி கிராமத்தை உருவாக்கி பார்வதின்னு இங்க வந்திருக்காங்க, அவங்க உருவாக்கி இருக்காங்க. எவ்வளவு பெண்கள் பயன்படுத்துறாங்க? 427 பெண்கள் பயன்படுத்துறாங்க. அந்த கிராமத்துல எல்லா பெண்களும் அவங்களை போய் பாரத் மண்டபம், பாரத பிரதமர் வந்து G20 மாநாடு நடத்துறாரு டெல்லியில. அது வட்டமா இருக்கும், பார்லிமெண்ட் புதுசா இருக்குல்ல, அவ்வளவு அழகான ஒரு அந்த சேர், ஒவ்வொரு சேரும் பாத்தீங்கன்னா ஒரு சேர் வந்து 1 லட்சம் ரூபாய் அப்படியே தங்க கருவா இருக்கும். அதுல உட்காந்து தான் பாரத பிரதமர் மோடி வந்து அந்த G20 மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாடு நடத்துற அந்த அரங்குல போய் இந்த ஊர்ல இருந்து வர வச்சு அவங்கள அந்த பஞ்சாயத்து பிரசிடன்ட் பெண்களை வர வச்சு அவங்களுக்கு இந்த அவார்டு 200வது கிராமம் மாதவிடாய் கழிவுகளற்ற 200வது கிராமம் கூட்டம். நிறைய கிராமங்கள் அது மாதிரி இங்க வந்து யாரும் இருக்காங்களா? மாதிரி மாதவிடாய் கழிவுகளற்ற கிராமம் அறிவிக்கப்பட்ட கிராமங்கள் இருந்து யாரும் இருக்காங்களா? யாராவது வந்திருக்காங்களா? வரல. சரி, எவ்வளவு பேர் இங்க இருக்கவங்க பயன்படுத்துறீங்க அது மாதிரி துணி அணையாடை? கை தூக்கலாமா? இவங்க எல்லாம் அந்த துணிகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது பயன்படுத்தப்ப எப்படிங்க இருக்கு? அருமையா இருக்கு. அதுல இருக்க பிரச்சனைகள்லாம் மாறி இப்போ உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குங்களா? நீங்க எத்தனை பேருக்கு அதை சொல்லியிருக்கீங்க? ஊருக்கே சொல்லியிருக்கோம், எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க. ஊருக்கே மட்டும் சொல்ல, உறவுக்கும் சொல்லி இருக்கின்றார்கள், தூரத்து உறவுக்கும் சொல்லி இருக்கின்றார்கள், சிங்கப்பூருக்கும் சொல்லி இருக்காங்க இங்க இருந்து. அதனால இதற்கு என்ன சொல்றேன்னா, இந்தியாவை ஒரு தூய்மையான, இன்னைக்கு வரப்போ ஒரு வீடியோ பார்த்தங்க, முடிஞ்சா இதுல போடுறேன் உங்களுக்கு. அந்த வீடியோவில் உலகிலேயே பிரதான நாடு எது அப்படின்னா எகிப்து அப்படின்னாங்க. உலகிலேயே அதிக மக்கள் வந்து சுற்றுலா வரும் நாடு எதுனா பிரான்ஸ் அப்படின்னு போடுறாங்க. மிகப்பெரிய பணக்கார நாடு அப்படின்னு ஒரு நாளா சொல்லிட்டு வரப்ப உலகிலேயே அழுக்கடைந்த அசிங்கமான நாடு எதுனா இந்தியான்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு வீடியோ வந்திருக்கு, வரலாமா அது? உலகிலேயே மிகவும் அசிங்கமான நாடு இந்தியா, dirtiest country in the world, the dirtiest nation in the world போட்டிருக்கான். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் இப்போ ஒரு வீடியோ வந்து நம்ம ஸ்டாஃபுங்கெல்லாம் அனுப்ப முடியல.
எப்படி நம்ம இந்தியாவை போய் அசிங்கமான நாடு, அழுக்கான நாடு, குப்பைகள் உள்ள நாடு, குப்பைகள் உள்ள நாடுன்னு போடுறான். ஸோ மனசு கஷ்டமா இருந்துச்சு, ரைட்டுங்களா? நிறைய இடத்துல நான் சில நான் உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார நாடுகளையும் பார்த்துருக்கேன், ஏழை நாடுகளையும் பார்த்துருக்கேன். இந்தியா வந்து இப்போ ஒரு அழகான நாடு. இந்தியா மாதிரி யாரும் எங்கேயுமே இருக்காதுங்க. நம் பாரத நாடு பண்பு மிக்க நாடு, பாரம்பரியம் மிக்க நாடு, தொன்மை மிக்க நாடு, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாடுங்க. இந்தியாவில் போய் கங்கையை போய் பாருங்க. கங்கையில போய் திரிவேணி சங்கம்னு நடக்குங்க. அலகாபாத் பிரயாக்ராஜ் பேரை மாத்திட்டாங்க. அந்த இடத்த போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு பெருமை. ஓ, கங்கை நதி இவ்வளவு அழகா இருக்கான்னு பாப்பீங்க. அது அப்படியே கடல் மாதிரி, அப்படியே கடற்கரை நிற்கிற மாதிரி இருக்கும். கங்கை நதி அங்க 2 கடல்ல தண்ணி வரும். இது எப்படிங்க கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் சேருதுங்க அப்படிங்கிறது? இது எப்படிங்க நம்புறதுன்னு கேட்டேன். போட்ல ஏறி கூட்டு போறோம், 750 ரூபாய் போட்டுக்கு 5 பேர் நாங்க போனோம். போட்ல ஏறி போறப்ப ஒரு இடத்துல பச்சை கலர்ல வருது, இன்னொரு இடத்துல இன்னொரு இதுல கொஞ்சம் ரெட் கலர்ல வருது. இது கங்கையும் யமுனையும் சேர இடம், கீழே சரஸ்வதி நதி ஓடுது சார். நாங்க சரஸ்வதி நதி இருக்குதா என்ன, நீங்க சாஸ்திரங்கள்லாம் உண்மையான்னு கேட்டா சேட்டலைட் மேப் எடுத்து பார்த்தா ஒரு நதி கீழே ஓடுதுங்கிறாங்க. ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கிராமமும் அழகுங்க. ஒவ்வொரு மக்களும், நம்ம மக்கள் பண்பாடும் பாரம்பரியமும் கலாச்சாரம் அவர்கள் நடத்துகின்ற திருவிழாவும் அழகுங்க. ரொம்ப பெருமையா நம்ம பெருமிதோ இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்வோம், அதில் தமிழர் என்பதில் இன்னும் நாம் மகிழ்ச்சி கொள்வோம் தான் நான் சொல்ல முடியும். நாங்கள் உங்களோட இருக்கிறோம், உங்களோடு இணைந்து செயல்படுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு பேர் வந்ததுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.